ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவரிஒன் இஸ் ஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா ஒரு 2, 3 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நீயா நானால ஒரு டாபிக் போச்சு இல்லையா? ஹாட் டாபிக். இப்ப அதுதான் ரொம்ப பெரிய இதா போயிட்டுருக்கு. நாய்கள், தெரு நாய்கள்லாம் வந்து எவ்ளோ எவ்ளோ கெட்ட விஷயங்கள் பண்றாங்க. ஆனா வந்து மக்கள் வந்து அதுக்கு எவ்ளோ சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்பினர் வந்து இது பண்ணாங்க. நாய்களால நமக்கு வந்து பாதிப்பு இருக்கா? இல்லையான்னு ஒரு தரப்பினரும், அ அதுக்கப்புறம் வந்து நாய்கள வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினரும் இருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ விஜய் டிவில அம்மு அவங்க, அதுக்கப்புறம் சீரியல் ஆக்ட்ரஸ் அம்மு, படுவா கோபி இவங்க எல்லாருமே வந்து என்னப்பா ஆர்ஜே அவரு. அ அவங்க எல்லாரும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. நாய்கள்னால எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க ஏன் நைட் டைம்ல போறீங்க? அன்டைம்ல போறீங்க? அவங்கலாம் வந்து ஒரு பிராணிகள். அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்க எப்படி வந்து அதெல்லாம் சொல்லலாம்? இது எல்லாருமே நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அ அவங்கள வந்து ஏன் இது பண்ணணும் அப்படின்னு கேட்டு அம்முவெல்லாம் வந்து சொன்னதுக்கு வந்து, அப்ப வந்து கோபிநாத் என்ன கேட்டாரு, நீங்க வந்து இப்ப யாரையாச்சும் கடிச்சிருச்சு அப்படின்னா, நாய் வந்து யாரையாச்சும் கடிச்சிருச்சுன்னா, அப்ப நீங்க பொறுப்பேற்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருந்தாரு. அதுக்கு அம்மு சொன்னாங்க, நாங்க ஏன் பொறுப்பேற்கணும்? கவர்மெண்ட் தான் வந்து அதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து நீங்க எல்லாரும் இந்த மாரி தெரு நாய்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா, நீங்க போயிட்டு அ இந்த மாரி நீங்க உங்க வீட்ல வந்து வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க ஏன் வளர்க்கணும்னு அதுக்கும் வந்து அவங்க எல்லாருமே வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ இந்த டாபிக் போயிட்டு இருக்கப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நாட்டுல வந்து பயங்கரமா வந்து ஒருத்தங்க ஒரு லேடி சந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து யானையெல்லாம் வந்துச்சு. யானை என்ன வந்து ஒரு 2017ல வந்து முட்ட வந்துச்சு. அப்பல்லாம் நீங்கலாம் எங்கே போனீங்க? இன்னைக்கு வந்துட்டீங்க. அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு வந்துட்டு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கன்னிகா ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்னடான்னா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் டெல்லியில வந்து இந்த இது நடந்தப்ப வந்து எல்லாரும் வந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு இரக்கம் இல்லையா? மனிதர்களா நீங்களா? அப்படின்லாம் சொல்லிட்டு கொந்தளிக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் எல்லாருக்குமே. இங்க பாருங்களேன், எப்போதுமே வந்து எந்த ஒரு உயிரினமுமே வந்து யாரையுமே தொல்லை பண்ணாம இருந்தா, அது பிரச்சனையே கிடையாது. சரியா? இப்ப மனிதர்களா நம்ம இருக்கோம்னா, நம்ம யாரையும் தொல்லை பண்ணக்கூடாது. இப்ப கரடி, சிங்கம், புலியே வந்து நாட்டுக்குள்ள வரலாம். ஆனா, அது வந்து யாரையும் தொல்லை பண்ணாம இருந்துச்சுன்னா, நல்லா வரலாம், நல்லா இருக்கலாம். சரியா? ஆனா, அப்படி அவங்கலாம் இருக்கிறது இல்லையே! அவங்கலாம் வந்து ஒரு அக்ரெசிவான அனிமல்ஸ் தான். சரியா? அப்படி முரட்டுத்தனமான மனிதர்கள்னு நம்ம எப்படி சொல்றோம்? அதே மாரி முரட்டுத்தனமான மிருகங்கள் தான் அவங்கலாம். அப்ப வந்து அவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து நீங்க வந்து இதை இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியும். இப்ப சிங்கம் வருதுன்னா, சிங்கம் வந்து கடிக்க வர்றப்ப, "சிங்கமே கடிக்காத" அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் என்ன புத்தரா நம்மல்லாம்? சொல்லுங்க பாக்கலாம். இப்ப நாய் வந்து கடிக்க வருது. நாய் வந்து அக்ரஸிவா இருந்துகிட்டு கடிக்க வர்றப்ப வந்து, "என்னை கடிக்காத நாயே, அதனால வந்து இப்படிலாம் வேண்டாம்" அப்படின்னு நம்ம சொன்னா அவங்க கேட்டுருவாங்களா நாய்கள்லாம்? இன்னும் ஜாஸ்தியாயி தான் கடிக்க வருவாங்க. புரியுதுங்களா? இப்ப நெறைய பேர் பாதிக்க தான் பட்டுருக்காங்க. நல்ல வேளை இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப நல்ல டாபிக். இதெல்லாம் எனக்குமே தோணும் நெறைய டைம். நானுமே நெறைய டைம் பாதிக்கப்பட்டுருக்கேன். சரிங்களா? பார்த்துருக்கேன். நானுமே பர்சனலா பாதிக்கப்பட்டுருக்கேன். அப்படி இருக்கப்ப இந்த மாரியான டாபிக்லாம் வந்து எடுத்து பேசுறது சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாரி பிரச்சனைகள் இன்னைக்கு பாருங்களேன், எத்தன பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்கங்கிறது எப்படி வெளியில வருது பாருங்களேன். அ இந்த மாரி இருக்கு. இப்போ இது வந்து நடந்திருக்கு இல்லையா? நெறைய பேர் வந்து அன்டைம்ல வந்து போறீங்கன்னு சொல்லிட்டு கோபி அவரு படவா கோபி வந்து சொல்லியிருந்தாரு. இங்க பாருங்களேன் சார், அன்டைம்ல வந்துட்டு போறவங்கன்னா எல்லாருக்கும் ஒரு எமர்ஜென்சின்னு இருக்கும். இப்ப எனக்குமே ஒரு எமர்ஜென்சி இருந்திருக்கு. என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க. அப்ப 11:30 மணிக்கு எனக்கு கால் வந்தது. அப்ப நான் வந்து போக வேண்டிய சிச்சுவேஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அ ரோட்ல வந்து நாயா இருந்தது. எந்த சைடு போறதுன்னே தெரியல. ஒரு 11:30 மணி, 12 மணிக்கு வந்து எமர்ஜென்சிக்கு நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கப்ப, எப்படி போகாம இருக்க முடியும்? இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குல்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. அதே மாரி எங்கேயாச்சும் சீக்கிரமா ஆஃபீஸ் போறதா இருக்கட்டும், ஈவினிங் வந்துட்டு எங்கேயாச்சும் ஊருக்கு போறதா இருக்கட்டும், அந்த மாரி இருந்தா கூட பாத்தீங்கன்னா, டக்குனு வந்து நாய் வந்து கடிச்சிடுது. இதுக்காகவே பாதி டைம் வந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. நெறைய பேர் என்னோட கொலீக்ஸ்லாம் சொல்லுவாங்க. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போறப்ப 4:30 மணி, 5 மணிக்கெல்லாம் வந்து போனா அங்கேயே உட்கார்ந்து இருந்துட்டு 6 மணி விடிஞ்ச உடனே தான் போற மாரியான சூழ்நிலைலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப, நீங்க எப்படி வந்துட்டு இந்த மாரியெல்லாம் வந்துட்டு கிளைம் பண்ணலாம்? எத்தன குழந்தைகள கடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நாய்க்கு தெரியுமா? நல்லவங்க, கெட்டவங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுமா? பண்ணாது. அப்படி இருக்கப்ப கடிக்க தான் செய்யும். அப்புறம் வந்து எத்தன பிரெக்னன்ட் வுமன கடிச்சிருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க உங்கள தற்காத்துக்கணும், குழந்தைய காப்பாத்துறதோட வேற என்ன வேலைன்னா, உங்க உயிரே போற மாரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, நீங்க உங்கள தான் காப்பாத்தணும்னு நெனைப்பீங்க. அப்ப அந்த டைம்ல வந்து நாய் கடிக்க வரப்ப, ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்மள காப்பாத்துவோமா? குழந்தைய காப்பாத்துவோமா? அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். டக்குன்னு நமக்கு வந்து
என்ன செய்யறதுன்னே அந்த டைம்ல தெரியாது. படபடன்னு ஆயிடும். அப்படி இருக்கப்போ உட்காந்துட்டு நம்ம ஏன் குழந்தைய காப்பாத்தல? ஏன் அவங்கள காப்பாத்தல? இப்படிலாம் சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒரு பேசிக்கான ஒரு சென்ஸோட பேசுறீங்களா இல்லையான்னே தெரியல. நீங்க சொல்றீங்க, நாய்க்கு வந்துட்டு நீங்க பொறுமையா சொன்னா கேக்கும். எந்த நாய்ங்க பொறுமையா சொன்னா கேக்குது? என்னங்க லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க எல்லாருமே. சரி, இதெல்லாம் கூட பரவாயில்ல. இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு எடிட் பண்ணி போட்டாங்கன்னு ஒரு பெரிய வந்து உருட்ட வந்து உருட்டி விடுறீங்க. நாட்டுல உருட்டெல்லாம் எங்களால தாங்கிக்க முடியல. சரியா? ஏற்கனவே அரசியல்வாதிகள் உருட்டுற உருட்ட தாங்க முடியல. சினிமாக்காரங்க உருட்டுற உருட்டெல்லாம் தாங்க முடியல. நீங்க வேற ஏங்க உருட்டுறீங்க இப்படி? பார்த்தா எடிட் பண்ணி போட்டாங்களாம். விஜய் டிவிலே காலகாலமா தொன்று தொட்டு அங்கேயே இருந்து அங்கேயே சம்பாரிச்சு எல்லாம் பண்றீங்க. விஜய் டிவி இப்ப எங்கள மாரி ஆளுங்களுக்குலாம் விஜய் டிவில என்ன நடக்குதுன்னு தெரியாது. அங்கேயே இருந்து அங்கேயே எல்லாம் பண்ணி அவங்க கிட்டயே சம்பாரிச்சுட்டு அவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்குதுங்கிறது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய். இது எப்படி எடிட் பண்ணி போட்டாங்களாம்? அந்த ஷோ எத்தனையோ வருட கணக்கா நடக்குது. எடிட் பண்ணி போட்டாங்கன்னு இப்ப சொல்றீங்க. இதெல்லாம் என்ன சொல்றீங்க? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அப்புறம் வந்து ஆக்சுவலா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க இல்லையா? சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுத்திருந்தாங்க. ஆகஸ்ட் 11, 2025ல வந்து என்னன்னா, இந்த மாரி நாய்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு தனியா காப்பகத்துல கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆகஸ்ட் 22ல வந்து அத வந்து இது பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து தடுப்பூசி போடணும். எல்லா நாய்களுக்கும் வந்து தடுப்பூசி போடணும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து எகைன் வந்து பர்த் கண்ட்ரோல், அது குழந்தை அந்த நாய் குட்டிகள் போடாம தடுக்கணும். ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவாங்க. வேக்சினேஷன் வந்து தடுப்பூசி போடுறதுக்காக. இத வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் யாரும் வந்து தெருக்கள்ல வந்துட்டு சாப்பாடு குடுக்கக் கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்ரஸிவான நாய்களா வந்து கண்டுபிடிச்சு அத கொண்டு போய் காப்பகத்துல விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 3மே வந்து எனக்கு உடன்பாடா தெரியவே இல்ல. இப்போ ஒரு நாய் வந்து அக்ரஸிவா இல்லையான்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க. இப்ப போயிட்டு இருக்கப்ப எந்த நாய் வந்து அக்ரஸிவா இருக்குன்னு எப்படிங்க தெரியும்? ஒருவேளை இப்படி வேணா ஜட்ஜ் பண்ணிக்கலாமா? கடிச்ச நாய் வந்து அக்ரஸிவ், கடிக்காத நாய் வந்து நான் அக்ரஸிவ் அப்படின்னு வந்து வேணா சொல்லிக்கலாமா? எப்படி தெரியும்? ஒருத்தங்கள்ட்ட அது எப்படி பிஹேவ் பண்றதுங்கிறத வச்சுதானே அது அக்ரெசிவா இல்லையான்னு தெரியும். அதுக்காக போய் நாயோட விளையாண்டுட்டு இருக்க முடியுமா? நீ அக்ரெசிவா இல்லையான்னு அதுக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? என்ன இதெல்லாம் ஒரு காமெடியான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேக்சினேஷன் போடணும் அப்படின்னு சொல்லி வேக்சின்னு ஒண்ணு இருக்கு. வேக்சினேஷன் அப்படிங்கிறது வந்து முன்னாடி வருமுன் தடுப்பதுதான் வேக்சினேஷன். சரியா? அப்படி இருக்கப்ப ரேபிஸ் வேக்சின் வந்து எதுக்காக போடுவாங்கன்னா, ஹியூமன்ஸ்க்கு மனிதர்களுக்கும் போடுவாங்க. அதாவது மனிதர்களுக்கு எப்ப போடுவாங்கன்னா, அந்த நாய் கடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து விலங்குகளுக்கு நாய்களுக்கு எப்ப போடுவாங்கன்னா, அது வந்து வைரஸ் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக போடுவாங்க. இங்க பாருங்களேன், வேக்சினேஷன்லாம் போட்டுட்டு இந்த நாட்டுல வந்துட்டு இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்ற மாதிரி வேக்சினேஷன் போட்டு ஸ்டெரிலைசேஷன் பண்ணிடலாம், இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வேக்சினேஷன் போட்டா இப்ப நாய் இருக்குது, வேக்சினேஷன் எல்லா நாய்க்கும் போட்டாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம ஊர்ல வந்து அதுக்கு சும்மா நமக்கு கொடுக்குற மனிதர்கள் கொடுக்குற காசையே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சுரண்டி சாப்பிடுறாங்க. அப்படி இருக்கப்ப நாய்கள் என்ன வாயில்லா ஜீவன்? அது வந்து கேக்குமா, நீ எனக்கு வேக்சின் போடுறது காட்ட கொடுத்தியே, அதை வந்துட்டு நீ வாட்டுக்க எடுத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல்வாதிகளையும் போய் கேட்டுட்டு இருக்கோமா? இப்ப நம்ம நம்பிட்டு ஓகேப்பா, நம்ம அரசியல்வாதிகளாம் பக்காவா எல்லா வேலையும் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நாளைக்கே வந்துட்டு தைரியமா வாங்கப்பா நம்ம போயிட்டு நடந்து போவோம், வேக்சினேஷன்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அப்படியே கடிச்சிருச்சுன்னா என்னங்க பண்றது? இதெல்லாம் நம்பிக்கையா போற மாதிரியா, நம்ம நாட்டுல நம்பிக்கையை வளர்க்குற மாதிரியா எல்லா விஷயங்களும் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படி பண்ண முடியும்? அதோட இல்லாம எல்லா இதுலயும் வந்து போய் பாருங்க, வேக்சினேஷன் வந்து எப்படிதான் ரேபிஸ் வேக்சின் போட்டிருந்தாலும் அந்த நாய் வந்துட்டு கடிக்காது, அக்ரெசிவா ஆகாதுன்னு எங்கேயுமே கிடையாது. ஒருவேளை வேக்சினேஷன் போட்ட நாய் வந்துட்டு திருப்பி மனிதர்களை கடிச்சா அவங்களுக்கு வந்து ரேபிஸ் வராதுன்னு அவங்க எங்கேயுமே வந்து எந்த ஒரு ரிசர்ச்லயுமே சொல்லல. சரியா? வேக்சினேஷன் போட்டாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் ரிசர்ச் சொல்லியிருக்கு. ஆனா ரிஸ்க் கம்மி, அவ்வளவுதான். மத்தபடி இப்ப நாளைக்கு போறோம், ஒரு 10 பேரை வந்து வேக்சினேஷன் போட்ட நாய் வந்து கடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 பேர்ல 8 பேருக்கு வந்து எதுவும் ஆயிருக்காது. ஆனா 2 பேருக்கு ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ரிசர்ச்சே சொல்லுது. அப்படி இருக்கப்ப அப்ப அந்த 2 பேர் உயிர் போனா போதுமா உங்களுக்கு? பரவாயில்லையா? எல்லா உயிரும் உயிர் தானே. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, சேவ் டாக்ஸ், சேவ் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? எந்த நாயை கொல்லணும்னு சொல்லவே இல்லை. இப்ப எல்லாரும் எதுக்கு கொடி தூக்கிட்டு திரியுறீங்கன்னு தெரியவே இல்லை. சரி, நீங்க எல்லாம் இப்ப கொடி தூக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதே வந்து இன்னைக்கு வந்து ஊரா வந்து கொடி தூக்கிக்கிட்டு எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. இப்ப நான் 4 கொஸ்டின் கேக்குறேன், நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு கொடி தூக்குங்க. சரியா? இதே நம்ம 2009ல ஈழத்தமிழர்கள், நம்ம தமிழ் மக்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு 9 லட்சம் பேர் வந்து சாகடிச்சாங்கல்ல, அப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? அப்ப எல்லாரும் ஏன் கொடி தூக்கல?
இப்ப நாய்க்கு வரீங்கப்பா, சரி ஓகேப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நாய் வந்து மனிதாபிமானம், நம்ம வந்து ஒரு உயிரை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற நீங்க 9,00,000 பேரை இலங்கை ராணுவம் இலங்கையில இருக்கவங்க எல்லாம் வந்து கொன்னாங்கல்ல. அப்ப எல்லாரும் அகதியா போறதுக்காக இது பண்ணாங்கல்ல. அப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? அப்ப நீங்க ஒரு கொடி தூக்கி இருக்கலாம்ல. அப்படியே பேசாம தானே இருந்தீங்க எல்லாருமே. எல்லாரும் எல்லாரும் ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம்ல வந்துட்டு சீமான் அண்ணாலும் அப்பதான் வந்து அந்த இது வந்து பேச்சு பேச்சு சொன்னாங்க இல்லையா? விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் சேரன் அவரு, டைரக்டர் சேரன், பாரதி ராஜா அவர்கள், இவங்க எல்லாருமே பண்ணாங்க. அப்பெல்லாம் கூட யாருமே எதுவும் பண்ணல. போயிட்டு மீட்டிங்ல போய் உட்காந்துட்டு மீட்டிங்க பார்த்துட்டு வந்தாச்சு. சரியா? அப்போ உங்களுக்கு வந்து தோணலையேப்பா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொடி தூக்கணும்னு. நாய் மேல உள்ள அக்கறைகளுக்கு அப்ப மனிதர்கள் 9,00,000 மனிதர்கள் மேல இல்லையா? இன்னைக்கு எங்கெங்கயோ அகதிகளா திரியிறாங்க. சரி, அத கூட விட்டுருங்க. இப்போ இவ்வளவு பேச்சு பேசுற நீங்க அன்னைக்கு வந்து மாடு மேய்க்கிறதுக்கு வந்து இடம் இல்லைன்னு ஒரு குன்றுல வந்து அதை வந்து வனப்பகுதின்னு சொல்லி விட்டுட்டு மாடெல்லாம் எங்க போய் மேயும். இப்ப நாய்க்காச்சும் நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போராடுறீங்கல்ல. அப்ப மாடெல்லாம் எங்க போய் மேயும்? புல்லு வேணும், எல்லாமே வேணும். அப்ப அது மாடு இத்தனைக்கும் வந்து தெரு நாய்னால ஒரு உபயோகமுமே கிடையாது. சரியா? தெரு நாய் கடிக்கதான் செய்யுது, உபத்திரம் தான் செய்யுது. இது மாடு வந்து உங்களுக்கு உபத்திரம் செய்யுதா? மாட்டுனால ஆதியில இருந்து அந்தம் வரைக்கும் எல்லாமே மாட்டுனால நமக்கு உபயோகம் தான். பால் கொடுக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு சாணம் கொடுக்குது, எல்லாமே வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப மாடு வந்து புல் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு, அது பசியாறதுக்கு ஒரு இடமுமே கிடையாதுன்னு சொல்றப்ப நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க? அமைதியா தானே இருந்தீங்க. இதுல வேற யாராச்சும் போராட போனா அவங்கள உட்காந்து நக்கல் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்லையா? இன்னைக்கு எங்க போச்சு? அன்னைக்கு ஏன் கொடி தூக்கல நீங்க எல்லாரும்? அன்னைக்கு நீங்க கொடி தூக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு கொடி தூக்குறது கரெக்ட். அன்னைக்கு நீங்க கொந்தளிக்காதீங்க, இன்னைக்கு ஏன் கொந்தளிக்கிறீங்கன்னு புரியல. சரி, ஓகே, அது கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட், இப்ப கள்ளத்தி குளம் அப்படின்னு சொல்லிட்டு தென்காசியில ஒரு பிரச்சனை ஓடுது. 10,00,000 மரத்தை வந்து அடிச்சிருக்காங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. சரியா? 400 ஏக்கர்ல சோலார் மின் உற்பத்தி நிலையம் வர்றதுக்காக. அப்ப அங்க இருக்கவங்க எல்லாம் போராடிட்டு இருக்காங்க, மக்கள் எல்லாருமே. சரியா? அப்ப நீங்க எல்லாரும் அது எல்லா நியூஸ்லயும் போச்சு இல்ல. 10,00,000 மரம்னா எவ்வளவு இது யோசிச்சு பாருங்க. நாளைக்கு தண்ணி இருக்காது, சோறு இருக்காது. அந்த மக்களுடைய வாழ்வாதாரமே அந்த 10,00,000 மரத்தை அழிச்சதுனால அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாம இன்னைக்கு இருக்காங்க. அப்ப அப்பெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தோணலையே கொடி தூக்கணும்னு. இன்னைக்கு தூக்குற நீங்க நாய்க்காக தூக்குற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கொடியும் நீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாரும் அந்த நேர களத்துல போய் வந்து இறங்கி அவங்களோட போராடி போலீஸ் ஸ்டேஷன் போய் அடி வாங்கணும்னு யாரும் சொல்லல. சரியா? ஆனா இப்ப செய்யறீங்க இல்லையா? எடுத்துட்டு ஆளுக்கு உங்க லொக்காலிட்டியில இருந்துட்டு எல்லாரும் வந்து கொடி தூக்கிக்கிட்டு போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறீங்கல்ல. அதையே எதுக்குமே பண்ணல. ஏன் துப்புரவு பணியாளர்கள் இருக்கப்ப எல்லாரும் அந்த கிராஸ் பண்ணி தானே போனீங்க. அப்பெல்லாம் பேசாம தானே இருந்தீங்க. யாராச்சும் ஒரு 4 இந்த தொழிற்சங்கம் மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து தூக்கி இருந்தா இன்னைக்கு வந்து அதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதெல்லாம் அப்பெல்லாம் பேசாம இருந்த நீங்க, எத்தனையோ பாலியல் வன்கொடுமை நடந்தது, அப்பெல்லாம் பேசாம இருந்துட்டு இன்னைக்கு ஒரு 4 பேர் வந்து கொடி தூக்கிட்டு போனீங்க. அதுக்கெல்லாம் வரல. இன்னைக்கு எதுக்கு இப்படி இது பண்றீங்க? நாயால நமக்கு ஆபத்துக்கள் தான் ஜாஸ்தி. சரியா? நானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுங்கிறதுனால தைரியமா சொல்றேன். சரியா? அப்புறம் இந்த வந்து முக்கியமா வந்து இந்த பணக்காரங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி முதல்ல இந்த சினிமாக்காரங்க, இவங்க எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாரும் நாய் வளர்க்குறீங்க தானே? அது என்ன, நாயை கொஞ்ச நாள் வளர்த்துட்டு முதல்ல நாய் ஏன் வந்து தெரு நாய்கள் அதிகமாகுதுன்னு முதல்ல அந்த கதையை தெரிஞ்சுக்கங்க எல்லாருமே. நீங்க இவங்க பாட்டுக்கு வளர்த்துற வேண்டியது. சரியா? ஆசைக்காக ஒரு 4 வருஷம் 2 வருஷம் வந்து நாயை வளர்த்துற வேண்டியது. அப்ப என்ன பண்ணும் நாய்? நல்லா ஜாலியா ஓகே, நமக்கு வந்து சாப்பாடு வந்துடும், கரெக்டான டயத்துக்கு ஏசியில இருக்கும், எல்லாமே வந்திருக்கும், ஃபேன் இருக்கும், ரொம்ப சோபிஸ்டிகேட்டடா அந்த நாய் வளர்ந்துருக்கும். திடீர்னு கொண்டுட்டு போய் ஒரு 2 அவனால பராமரிக்க முடியாது, இல்லைன்னா புதுசா வந்து ஃபாரின்ல இருந்து ஒரு நாயை வந்து வாங்கிடுவாங்க. வாங்கினோன்னா செல்லம் பப்பி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இந்த நாயை என்ன பண்ணுவாங்க, கழட்டி விட்டுருவாங்க. இந்த கழட்டி விட்ட உடனே வந்து அது ரோட்ல தான் கொண்டு போய் விட்டுருவாங்கல்ல. அப்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இதா சொபிஸ்டிகேட்டடா இருந்த ஒரு நாயால திடீர்னு ஒரு இடத்துக்கு வர்றப்ப, இப்ப மனிதர்களும் அப்படிதானே. இப்ப உங்களுக்கு எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அமைதியா இருக்கதான் செய்வீங்க. உங்களை வந்து உங்களுடைய பொறுமைத்தன்மையை வந்து பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப எல்லாரும் வந்து அக்ரெசிவா தான் ஆவாங்க. சரியா? அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றது, உடனே சைக்கோன்னு சொல்லிடுவாங்க, பைப்போலார் டிசார்டர்னு சொல்லிடுவாங்க. சரியா? அப்ப நாயும் வந்து அந்த மாதிரி தானே, அதுவும் ஒரு என்ன சொல்றது, உணர்வுள்ள ஒரு ஜீவன். அப்படி இருக்கப்ப நீங்க வளர்க்குற மாதிரி வளர்த்து விட்டு ரோட்ல கொண்டு போய் விடுற மாதிரி விட்டு விட்டுற வேண்டியது. அப்புறம் வந்துட்டு எப்படி அது வந்துட்டு அக்ரெசிவ் ஆகாம இருக்கும்? அப்ப ஒரு நாயை பார்த்து இன்னொரு நாய் அக்ரெசிவ் ஆகும். பரவாயில்ல. இன்னொன்னு என்னன்னா, தெருல நாய் இருக்குதுன்னா, தெரு நாய் இருக்குன்னா, அந்த வீட்டுல நாய் வளர்க்க எல்லாரும் இதை நல்லா கேளுங்க. வீட்டுல நாய் வளர்க்குறவங்கள வீட்டுக்குள்ள நாயை கட்டி போடுறதே கிடையாது.
ரோட்ல போறப்பெல்லாம் குலைக்க வேண்டியது. அந்த வீட்டுக்குள்ள கட்டி போட வேண்டியதானே நாய் வளர்த்தா. அது என்ன ரோட்ல விடுறது? போற வர்றவங்களை எல்லாம் கடிச்சிட்டு வர்றதுக்கா? உங்கனால எவ்வளவு காசு செலவாகுது? உங்கனால எவ்வளவு ஹாஸ்பிட்டல் செலவாகுது? நீங்க நாய் வளர்க்கறதுனால யார் உபத்திரவப்படுறது? சரி, ஒரு நாய் வருதா? அந்த நாய் குலைச்சுச்சுன்னா பரவாயில்ல. ஊர்ல இருக்க எல்லா நாயும் குலைக்க வேண்டியது. மாடி எங்க வீட்டு சைடுலாம் பார்க்கணுமே. அந்த அந்த மாடி சைடு ஒரு நாய் குலைக்க வேண்டியது, இந்த வீட்ல ஒரு நாய் குலைக்க வேண்டியது. இப்ப இருக்க 10 வீட்ல 15 வீட்லயும் நாய் வச்சிருப்பாங்க. எல்லா நாயும் கத்த வேண்டியது. இப்படி இருந்தா ஹார்ட் பேஷண்டா யாராச்சும் இருப்பாங்க, டயாலிசிஸ் பேஷண்டா இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க. எப்படி கத்திக்கிட்டே இருக்கதா பொழுதன்னைக்கும்? இந்த மாதிரிலாம் கத்தும். சரி, இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறோம். பொழுதன்னைக்கு நாய் கத்திக்கிட்டே இருக்குமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கோம். ஒரு ட்ரைனிங் செஷன் எடுக்கிறோம். எத்தனையோ பேர் மீட்டிங்ல இருப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. இப்படியே தான் கத்திட்டு இருக்கும் இந்த நாய். சரி, அது கூட பரவாயில்ல. போற வரவங்களை எல்லாம் கடிக்க வேண்டியது. வயசானவங்க இப்ப சாரி கட்டிட்டு இருக்கவங்க எல்லாம் ஓட முடியுமா? நீங்க சொல்ற மாதிரி நீங்களாம் சொல்றீங்களே, ஓடி போய் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எப்படி ஓட முடியும்? ஓடலாம் முடியாது. முக்கியமா வந்துட்டு இப்ப வந்து இந்த பிரச்சனை வர்றப்போ ஒருத்தர் வந்து ஒரு மெசேஜ் பார்த்தேன் நானு கமெண்ட்ஸ்ல. நான் கவர்மெண்ட் வந்து அ ஒரு காப்பகத்துக்கு கொண்டு போய் நாய விட போயிருந்தாராம். அப்ப வந்து அந்த காப்பகத்துல வந்து நாய்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் இல்லையாங்க. அந்த நாய்களுக்கு உள்ள சாப்பாடெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்களாம், கவர்மெண்ட்டுக்கு காசு குடுக்குறாங்களாம். இந்த மாரி நாய்கள்லாம் பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க என்ன பண்றதா, அதுல கொள்ளையடிக்க வேண்டியது. அதுல எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதுல சுரண்டுறது. சுரண்டுனோனே அந்த நாய்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா குடுக்குறது இல்ல. அப்ப எப்படி வந்துட்டு நாய்கள் வந்து இவங்களை எல்லாம் நம்பி காப்பகத்துக்கு போகும்? அவர் என்ன சொல்றாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி வந்துட்டு அந்த நாய்கள்லாம் போய் பார்க்கவே எங்களுக்கு விடல. ஏன்னா அவங்களோட திருட்டுத்தனம் வெளியில வந்துருங்க. எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமா போச்சு. மனிதர்கள்ட்ட தான் கொள்ளையடிக்கிறீங்கன்னா, நாய்களிடம் கூட நாயோட சாப்பாட கூட வாங்கி அதுல கூட வந்து கொள்ளையடிச்சு சாப்பிடுறீங்களே, நீங்கெல்லாம் மனிதர்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்ஸ் ரொம்ப வருத்தத்தோட போட்டிருந்தாரு ஒருத்தரு. அது யாருன்னு தெரியல எனக்கு. சரியா? அப்ப இதெல்லாம் என்ன பேரு? சரி, என்னவோ பண்றீங்கப்பா நாட்டுல. எவ்வளோ மோசமாலாம் நடந்துக்கிறீங்க. நாய்கள்ல என்னங்க பண்ணி இது பண்ண போறீங்க? எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? இங்க பாருங்க, ரேபிஸ் வேக்சின்லாம் வந்துட்டு அது கூட ஒரு கார்ப்பரேட் யுக்தி தான். சரியா? வேக்சினை வந்து இது பண்ணணும். அதுல வந்து நெறைய வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே நான் சொல்றேன். ஹெச்சிக்யூஎஸ்ன்னு ஒரு மாத்திரை இருந்தது. சரியா? ஹெச்சிக்யூஎஸ் மாத்திரை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொரோனால அது வந்து இன்ஃபெக்ஷனை வந்து கம்மி பண்ணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஹெச்சிக்யூஎஸ்ங்கிறது வந்து ஒரு ஆன்டி மலேரியல் மாத்திரை தான். சரியா? அது ஒரு ஆன்டி மலேரியல் மாத்திரை, ஆன்டி ரொமட்டாய்ட் மாத்திரை அது. அத போய் வந்து அதுக்கும் ஆன்டிபயோட்டிக், ஆன்டி வைரல், ஆன்டி மைக்ரோபியல் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து எப்போதுமே வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து தடுக்கும். என்னைக்காச்சும் ஆன்டி ரொமட்டாய்டு குள்ள கொடுக்குற மாத்திரையும், அதுக்கப்புறம் வந்து ஆன்டி மலேரியல் மாத்திரையும் வந்துட்டு இன்ஃபெக்ஷனை வந்து தடுக்குமா? அதுவும் ஆன்டி மலேரியலுக்கு ரேரா தான் ஹெசிகேஸ் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ரொமட்டாய்டு ஆர்த்ரிட்டிஸ்க்கு தான், அந்த கால் முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா? அதுக்கு தான் குடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் என்ன லாஜிக்? ஒரு பரீட்சையில கூட இதுக்கு வந்து இது லாஜிக் மேட்ச் த ஃபாலோவிங்ல கூட இருக்காது. ஆப்ஷன்ஸ்ல கூட இருக்காத ஒரு மாத்திரைய கொரோனா டைம்ல. அப்ப நான் நெனச்சுப்பேன், எல்லாரும் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? எத்தனையோ பேர் படிச்சிருப்பாங்க, ரிசர்ச் பீப்பிள்லாம் இருப்பாங்க. இது கூட தெரியாம இத வேற உட்காந்து ஓட்டிக்கிட்டு, அதுக்கு வேற ஓடாத மாத்திரைய பல்லாயிரக்கணக்கா ஓடாம இருந்தது அந்த மாத்திரை. கண்டுபிடிச்ச காலத்துல இருந்து. பார்த்தா அவ்ளோ டிமாண்ட் ஆயி போச்சு அந்த மாத்திரைக்கு. அது மாதிரி என்ன சொல்றதுன்னே உங்களுக்கு எல்லாம் தெரியல. அதனால இந்த கொடி தூக்குறவங்கலாம் கொஞ்சம் வந்து என்ன பண்ணுங்க, நாளைக்கு நீங்கலாம் ரோட்ல போயிட்டு நாய் வந்துட்டு உங்கள கடிக்கலே நீங்க உத்தரவாதம் சொல்லுங்க. நீங்க அன்பா, ஆதரவா இருந்துட்டு கடிக்கலைன்னு சொல்லுங்க. நாங்களும் ஒத்துக்கிட்டு நாங்க வந்து போறோம். சரியா? அப்படியே உங்கள வந்து நீங்க புத்தரா இருக்கலாம். நாங்க புத்தரா இருக்கணும்னு எந்த இதுலயுமே வந்து அவசியம் கிடையாது. இங்க இருக்க யாரும் வந்து புத்தரும் கிடையாது. சரியா? அடுத்தவங்கள புத்தரா இருக்க சொல்ற நீங்க யாரும் புத்தர் கிடையாது. அதனால யாரும் வந்து அந்த மாரியெல்லாம் எங்கள வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல இந்த கொடி தூக்குறதெல்லாம் நிப்பாருங்க. கொடி தூக்கணும்னா எல்லாத்துக்கும் தூக்கணும். அது என்ன ஒரு விஷயத்துக்கு மட்டும் தூக்கிட்டு இருக்கு. ஓகே மகளே. பாய்.